அப்போ இந்த செவ்வாய் ஆகப்பட்டவன் கேதுவன் 4ஆம் பார்வையில் மிதுனத்திலிருந்து பார்க்குறாரு இந்த சனி பயிற்சியின் போது. அதனால மேசராசிக்கு நல்லது தான். என்ன சொல்லுவாங்க, 12ல் 6 கிரகமும் மறைஞ்சிருக்குது. 12ல் 6 கிரகமும் மறைஞ்சிருக்கிற போது 2ல் குரு, 3ல் செவ்வாய், 6ல் கேது, இவ்வளோதான் இருக்காங்க அதில் ஜாதகத்தில். அப்போ நீங்கள் இப்போ 2ல் குருவும் 3ல் செவ்வாயும் 6ல் கேதுவும் இருக்காங்க. 6க்கு 3 கிரகம் போக இது 6ம் மறைஞ்சு போச்சு. அப்போ மேசராசி என்ன செய்யணும்னா, அன்மேரிடாக இருந்தால் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர், மற்றவங்களுக்கு அல்ல. இந்த உலகத்தில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை, பெற்றவங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டோம் கண்டிப்பாக. அது மிக முக்கியம். அதே மாதிரி அவங்களுக்கு 3ல் செவ்வாய் இருக்குது. 3ல் செவ்வாய் இருந்தால் அவருடைய சகோதரங்களால் பின் சகோதரம் பயன்படாது. முன் சகோதரத்தினால பெண்ணாக இருந்தால் வாழ்க்கை கிடைக்கும், ஆணாக இருந்தால் உதறிடுவாங்க. நல்லா கவனிச்சுங்க. மேசராசிக்கு ஆணாக இருந்தால் மூத்தவர், அந்த பொண்ணு அவங்களுக்கு ஆதரவு இருக்காது. பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணை வாழ வைக்கும். 3வது வீட்டில் செவ்வாய் இருக்குன்னா பின்பிறந்தவர்கள் இவங்கனால தான் வாழ வைக்க முடியுமா, அவங்களால இவங்க வாழ முடியாது. அப்போ இவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியிலையும் கல்வியா, பூமியா, அல்லது வாழ்க்கையா, திருமணமா, வேறு எந்த காரியத்தை அவங்க தொட்டாலும் 6 கிரகம் 12ல் மறைஞ்சிருச்சே எப்படி நடக்கும்னு தான் கேட்பாங்க.